ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு விவசாயம் நிலம்லாம் விளைஞ்சிருச்சு. விளைஞ்சு எந்த அளவுக்கு விளைஞ்சிருச்சுன்னா அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு விளைஞ்சிருச்சு. அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன். அவனுக்கு விளைச்சலை குறித்து ஒரு பயங்கரமான கவனம் இருக்குது. ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிற சூப்பர் மனுஷன் இவன். இவனை பார்த்து பிஸ்னஸை கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இவன். தன்னுடைய பிஸ்னஸில் அதிகமான பெருக்கத்தை பார்க்கும் பொழுது இவன் பிளான் பண்ணான். என்ன பிளான்னா, பிஸ்னஸுக்கு இப்போ பண்ணுறதுக்கு இது ரொம்ப குறுகிய இடமா இருக்குது, ஆனால் நிறைய விளைஞ்சிருச்சு. அதனால் இதெல்லாம் இடித்து பெருசாக கட்டி நான் எதெல்லாம் அறுவடை செஞ்சனோ அதெல்லாம் கொட்டி வைக்க போகிறேன். இது நல்லதா கெட்டதா? நல்லது. இடம் பத்தில், அதனால் இடித்து பெருசாக கட்டுறான், நல்லது. ஆனால் இவன் ஆத்துமாவில், அவனுடைய எண்ணம், ஆத்துமாவில் இருக்கிற திங்கிங்கில் இவன் எதை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்றத தேவன் சொல்கிறாரு. பின்பு ஆத்துமாவே அப்படின்றான் பாருங்க. ஆத்துமாவை பார்த்து அவன் பேசுகிறான், உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி, நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தான். அவன் சிந்திக்கிறான் பாருங்க. சிந்தனையை தான் நம்ம சைக்காலஜின்றோம். இவங்க சைக்கோங்க அப்படின்னா அவன் ஏடா கூடமா சிந்திப்பான், ஏடா கூடமா செயல்படுவான். இவனும் அதே மாதிரி தான், ஒரு ஆவிக்குரிய சைக்கோ. எப்படிப்பட்டவன்? அவனுக்கு நிறைய பணம் பொருள் வந்துருச்சுன்னா அவன் ஆத்துமா சந்தோஷமாயிரும். எதுவுமே இல்லைன்னா அப்படியே டவுன் ஆயிடுவான். எதுவுமே இல்லை பிரதர். ஏன்னா இவன் எதை நம்பி இருக்கிறான் அப்படின்னா, ஆத்மாவுடியில் இருக்கிற அந்த ஜீவன், கண்ணில் பார்க்கிற இந்த உலகத்தினுடைய ஜீவனை இவன் நம்பி இருக்கிறனால கொஞ்ச நாள் ஆக்டிவாக இருப்பான், கொஞ்ச நாள் கம்மியாக இருப்பான். இவன் ஆத்மாவை பார்த்து பேசுகிறான். தேவன் சொல்கிறாரு, தேவனோ அவனை நோக்கி மதிக்கேடனே. எப்படி திட்டுறாரு பாருங்க. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்து திட்டுறாரு, நீ முட்டாள் அப்படின்றாரு, நீ மதிக்கேடன் அப்படின்றாரு. ஏன் அப்படி திட்டுறாரு? இவன் குடும்பத்தில் வெற்றியாக இருக்கிறான், பிஸ்னஸில் வெற்றியாக இருக்கிறான், எல்லாத்தையும் சக்ஸஸாக இருக்கான். ஆனால் எங்கே ஃபெயிலியர் ஆகிட்டான்னா, எதன் அடிப்படையில் எதை மையமாய் வைத்து வாழ வேண்டுமோ அதை மையமாக வச்சு வாழாமல் இவன் தனக்குன்னு, தன் ஆத்மாவுக்குன்னு, சுயத்துக்குன்னு. ஆனால் நல்லவன், நல்லது செய்கிறவன், நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவன், எந்த தீமையும் செய்யாதவன், யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாதவன். ஆனால் தேவன் இவனை பார்த்து முட்டாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தன்னுடைய சுயத்துக்காகவே வாழ்கிறவன், தன்னுக்காகவே வாழ்ந்து முடிக்கிறவன், அவன் தன்னுடைய இன்பத்திற்காகவே வாழ்கிறவன். அதனால் இவனை பார்த்து சொல்கிறார், இவனுக்கு சமுதாயத்தின் மீது, மற்றவர்கள் மீது, தேவனின் மீது அவரை கனப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்ற எந்த எண்ணமும் கிடையாது. மற்றவர்கள் மீது எந்த ஒரு தாராளமான மனப்பான்மையும் கிடையாது, அன்போ எதுவும் கிடையாது. நம்ம நல்லா இருக்குமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கா, அதோடு இருந்துப்போம். வேற யார் மீதும் எந்த அக்கறையும் கொள்ளாதவன். ஆனால் நல்லவன் அவன். அவனை பார்த்து சொல்கிறார்,